ஹாய் எவ்ரிபடி. நம்ம இன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு பிப்ரவரி 2024 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 3 மார்க் கொஸ்டின் நம்பர் 18 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் 6th தேர்ட் டேர்மில் எக்ஸசைஸ் 1.2ல் செகண்ட் சம். ஒருவர் தன் அலுவலகத்தில் இருந்து 5 3/4 தொலைவில் உள்ள தன் வீட்டிற்கு நடந்து செல்ல விரும்பினார். அவர் 1/2 கிலோமீட்டர் கடந்த பின்னர் அவரது வீட்டை அடைய எவ்வளவு தொலைவு நடந்து செல்ல வேண்டும்? அதாவது இங்கே அலுவலகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே வீடு இருக்குது. அவர் அலுவலகத்திலேருந்து வீட்டுக்கு எவ்வளோ தொலைவு இருக்குது? 5 3/4 கிலோமீட்டர் தொலைவில் வீடு இருக்குது. அங்கே நடந்து போகிறாரு. அவர் 1/2 கிலோமீட்டர் கடந்ததுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 1/2 கிலோமீட்டர் கடந்ததுக்கப்புறம் அவரது வீட்டை அடைய இன்னும் எவ்வளோ தூரம் நடக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் 1/2 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. அப்போ இங்கேருந்து வீட்டை அடையிறதுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோடைய மொத்த தூரம் நம்ம கொடுத்துருக்காங்க 5 3/4 கிலோமீட்ரு மொத்த தொலைவு. அப்போது இந்த மொத்த தொலைவிலேருந்து அவர் நடந்திருக்க தொலைவை நம்ம கழித்தோம் அப்படின்னா அவர் இன்னும் எவ்வளோ தூரம் நடந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ 5 3/4 மைனஸ் 2 1/2 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. அப்போ 5 3/4 வந்து கலப்பு பின்னமாக இருக்குது. இதை நம்ம தகா பின்னமாக மாற்றணும். அதுக்கு முழு எண்ணையும் பகுதியையும் பெருக்கணும். 5 × 4 ப்ளஸ் தொகுதியை போடணும். தொகுதியில் என்ன இருக்குது? 3 இஸ் டிவைடட் பை பகுதியில் இருக்கிறத போடணும் 4 ஈக்குவல் டு 5ஐயும் 4ஐயும் பெருக்கினா நமக்கு 20 ப்ளஸ் 3 இஸ் டிவைடட் பை 4. அப்போது 23/4. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 3/4 தகா பின்னமாக மாற்றினோம்னா நமக்கு 23/4 கிடச்சிருக்கு. அடுத்து 2 1/2 தகா பின்னமாக மாற்றணும். 2 1/2 தகா பின்னமாக மாற்றணும் அப்படின்னா முழு எண்ணை போடணும். 2 என்று தொகுதியில் உள்ளது 2 ப்ளஸ் இதில் பகுதியில் உள்ளதை போடணும். ப்ளஸ் போட்டு தொகுதியில் உள்ளது ப்ளஸ் 1 கீழே பகுதியில் என்ன இருக்குது அதை போடணும். 2ஐயும் பெருக்கினா 4 ப்ளஸ் 1 இஸ் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 5/2. அப்போது 1ஐயும் 1/2ஐயும் தகா பின்னமாக மாற்றினா 5/2 கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு நமக்கு எத்தனை கிடச்சிது? 23/4 கிடச்சிது. 23/4 மைனஸ் இப்போ 5/2. பகுதி சேமாக இல்லை. ஸோ கீழே உள்ள இந்த 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு பகுதி சேமாக வந்துடும். கீழே 2ஆல் பெருக்கினா மேலே உள்ள நம்பரையும் 2ஆல் பெருக்கணும். மேலேயும் கீழேயும் 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 5/2 10/4 மாறிடும். இப்போ 23/4 மைனஸ் 10/4. அப்போ 23/4 மைனஸ் 10/4. இப்போ பகுதி சேமாக இருக்குது. ஸோ 23லேருந்து 10 டைரெக்டாக கழிச்சிடலாம். கழிச்சா நமக்கு 13/4 கிடைக்கும். ஒரு நாள் 4, 2 நாள் 8, 3 நாங்க 12. அப்போ 3 நாங்க 12 மிச்சம் 1 இருக்குது. அந்த 1 அப்படியே வச்சு 1/4 போட்டுக்கலாம். அப்போ 3 நாங்க 12 1/4 கிலோமீட்டர். ஆன்சர் 3 1/4 கிலோமீட்டர்.